ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் சுமிதா. நீங்கள் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்றைக்கி நம்ம ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அரைக்கீரையில் சாதம் செய்ய போகிறோம். அரைக்கீரை சாதம் ரொம்ப ஹெல்த்தியாகவும் ரொம்ப ஈஸியாகவும் எப்படி செய்கிறதுன்னு இன்றைக்கி வீடியோவில் பார்க்கலாம். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போது அரைக்கீரை சாதம் செய்கிறதுக்காக ஒரு குக்கரில் ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் காஞ்சதும் 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்குங்க. கடுகு நல்லா பொரியட்டும். கடுகு கொஞ்சம் பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம். சீரகமும் பொரிச்சதுக்கப்புறமா ஒரு 10 பல்லு பூண்டை தோல் உரிச்சிட்டு தட்டி வச்சுருக்கேன். அந்த பூண்டை சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன். இப்போ 1 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்குங்க. பூண்டு நல்லா கலர் மாறினதுக்கப்புறமா ஒரு 2 பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை சேர்த்துட்டு ஒரு 1/2 நிமிஷத்துக்கு வதக்கி விட்டுக்கலாம். கொஞ்சம் கலர் மாறணும், அந்தளவுக்கு வதக்கி விட்டால் போதும். இப்போ பாருங்கள், வெங்காயம் நல்லா கலர் மாறி இருக்குது. இப்போ நான் 4 பச்சை மிளகாவை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். 2 தக்காளியும் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இந்த சாதத்துக்கு நம்ம மிளகாத்தூள் யூஸ் பண்ண போகிறதில்ல, அதனால பச்சை மிளகா மட்டும்தான் காரத்துக்கு நான் போடுறேன். நீங்கள் எவ்வளோ பச்சை மிளகா வேணுமோ அந்த அளவுக்கு போட்டுக்குங்க. நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறமா தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு 1 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்குங்க. தக்காளி கொஞ்சம் மசிகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம். இப்போ நான் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். மஞ்சத்தூள் சேர்த்துட்டும் வதக்கி விட்டுக்குங்க. இப்போ தக்காளி வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நான் ஒரு கட்டு அரைக்கீரையை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த அரைக்கீரையை அப்படியே சேர்த்துக்கலாம். கீரையை சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த கீரை இந்த எண்ணெயில் கொஞ்சம் நேரம் வதங்கட்டும். இப்போ நல்லா கீரையை மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நான் ஒரு 1/2 கப்பு சிறுபருப்பை தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். அந்த சிறுபருப்பை அப்படியே சேர்த்துடலாம். 1 கப் அரிசியை நல்லா கழுவிட்டு ஒரு 15 நிமிஷத்துக்கு ஊற வச்சுருக்கேன். அந்த அரிசியும் சேர்த்துக்கலாம். நான் சாப்பாட்டு அரிசி தான் சேர்த்துருக்கேன், பாஸ்மதி அரிசிலாம் சேர்க்கல. 1 கப் சாப்பாட்டு அரிசிக்கு நான் 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நான் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ மூடி போட்டுட்டு விசில் வச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ண வேண்டியதான். இப்போ நான் மூடி போட்டுட்டு ஒரு 3 விசில் வச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன். இப்போ குக்கரில் 3 விசில் வந்துடுச்சு. தம்மெல்லாம் போனதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணிவிட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். நெய் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அவ்வளோதாங்க, அரைக்கீரை சாதம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த அரைக்கீரை சாதம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். செய்கிறதுக்கும் 10 நிமிஷத்துக்கு மேலே ஆகாது. இந்த அரைக்கீரை சாதம் செஞ்சிங்கன்னா நீங்கள் உருளைக்கிழங்கு, கருணக்கிழங்கு, வாழைக்காய் ஏதாவது ஃப்ரை பண்ணி வச்சு சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட் சூப்பராக இருக்கும். கீரையே சாப்பிடாத குழந்தைங்க கூட இந்த சாதத்தை விரும்பி சாப்பிடுவாங்க. ஏன்னா இதில் இவ்வளோ கீரை போட்டிருக்கோன்றது குழந்தைங்களுக்கு தெரியவே தெரியாது. நல்லா பருப்பு சாதம் போல் டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா ஹெல்த்தியான கீரை சாதம் ரொம்ப ஈஸியாக எப்படி செய்கிறதுன்னு பார்த்தோம். கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனல் சுமிதா சிம்பிள் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ரொம்ப தேங்க்ஸ். நாளைக்கு இன்னொரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். பாய்.